மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக அரசு ஒரு மனு போட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தாவேக அரசை வெளுத்து விட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கு தொடர்பான ஒரு விஷயத்திற்காக மேல்முறையீடுக்கு போனாங்க. இங்கே தடை கொடுத்துட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை கொடுத்துட்டாங்க அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு. அதை எதிர்த்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட தடையை நீக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தாவேக அரசை வெளுத்து விட்டதோடு மட்டும் இல்லாமல், எதுக்கு அவசரப்படுறீங்க, என்ன நடந்து போச்சு, இப்போ ஒழுங்காக ப்ராப்பராக ஒருத்தர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதித்து போலீஸில் ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. முடிஞ்சால் அவர்கிட்ட என்ன விசாரிக்கணுமோ விசாரிச்சிங்க நீங்கன்னு சொல்லி தாவேக அரசை வெளுத்து விட்ட விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள். நம்முடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளாக போடுங்க. ஆக்சுவலாக ஏவாவேலு நீங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே, ஏவாவேலுன்னு இல்லை, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே முந்தைய ஆட்சியில் இருந்தவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மேயர்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள் இப்படின்னு எல்லாருடைய அவங்களுடைய உத்தரவுகள், அவங்க டெண்டர் போட்டது, அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து புதுசாக வந்த ஆட்சி கொஞ்ச நாளைக்கு அதை தேடி 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 ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா, குறை கண்டுபிடிக்க முடியுமா, அவங்க மேலே ஏதாவது தவறு இருக்கா கண்டுபிடிக்கலாமான்னு சொல்லி தேடுவாங்க. அப்படி தேடி தேடி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வழக்கை போடுவாங்க. அந்த வழக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க செஞ்ச தவறே இவங்களும் செய்வாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும்ல, நம்மளை அறியாமல் நம்மளே பதம் பார்த்துரும். அந்த மாதிரி அவங்களே மாட்டிப்பாங்க சமயத்தில். இப்போ அப்படிதான் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஊழலை ஒழிப்போம், ஊழலை தொட்டாலும் விடமாட்டேன், விட்டாலும் விடமாட்டேன், தொட்டவனையும் தொடமாட்டேன், விடமாட்டேன்னு பஞ்சு டயலாக்லாம் பேசினார் இல்லையா நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கட்சியாலே 1,30,000 லஞ்சம் வாங்கினார்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. கடைசியில் விளக்கம் கொடுக்குறாரு, என்கிட்ட கடன் வாங்கினாரு, அந்த கடனை தான் திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னார். கடைசியில் இன்னைக்கு அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அதான் நான் சொன்ன புது கத்தி பழமொழி தான். புது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், நாமளே பயன்படுத்தும் போது சரியாக பயன்படுத்தலாம், நம்மளே பதம் பார்த்துரும். அந்த மாதிரி இப்போ இங்கே கல்குவாரியை மிரட்டி காசு வாங்குறது, செங்கல் சூளையில் மிரட்டி காசு வாங்குறது, பழக்கடையில் போய் மிரட்டி காசு வாங்குறது, அப்புறம் அரசு வக்கீல்களை நியமனம் பண்ணுறேன்னு லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் தொடர்ச்சியாக தாவேக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தால் கூட சில விஷயங்களில் இவங்க தொடர்ச்சியாக அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தாவேக அரசாங்கம். இப்போ ஏவாவேலு விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏவாவேலுக்கு திமுக ஆட்சி காலத்தில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். நிறைய விஷயங்களே ரோடு போட்டார், அது போட்டார், நிறைய கான்ட்ராக்ட் போட்டாருன்னு நிறைய விஷயம் இருக்கும். அப்படியே ஒரு ஊரில் ரோடு போட்டதா சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இருக்கிற தாவேக அரசாங்கம். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக அவர் வீட்டில் ரெய்ட்லாம் பண்ணாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு பண்ணிச்சு. ஆனால் அவர் வீட்டில் எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. முதல்ல ஒரு அறிக்கை வந்துச்சு, அந்த அறிக்கையிலையும் ஒன்றும் உருப்படியாக இல்லை. அப்புறம் ரெண்டாவது ஒரு அறிக்கை வந்துச்சு, 40 லட்சம் பிடிச்சோன்னாங்க. அதுக்கான எந்த எவிடன்ஸோ ஆதாரமோ எதுவுமே இதுவரை நீதிமன்றத்தில் கொடுக்கவே இல்லை. இதுக்கிடையில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உடல்நலக்குறைவுன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு போயிட்டார். சிங்கப்பூர் போனவொடனே அவர் ஏதோ தப்பிச்சு ஓடி போயிட்டாருன்னு சொல்லி கரூரில் போன முதலமைச்சர் சப்பு விஜய் என்ன பண்ணாரு, அங்கே போய் ஓடுன்னு ஓடிட்டார் ஒருத்தர். சிங்கப்பூரில் போய் ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார், ட்ரீட்மெண்ட்ற பேரில் ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு நக்கல் அடிச்சாரு, நையாண்டி பண்ணார். அவர் சொல்லி 2 நாள் கூட ஆகலை, அவர் சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சென்னைக்கு வந்துட்டார். ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கல, இன்னைக்கு அவர் காவல்துறையில் போய் ஆஜராகி அவர் விளக்கம் கொடுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அவர் கொடுக்கணும். அது இன்னைக்கு அவருக்கு சொல்லப்பட்ட நாள், நீதிமன்றம் சொல்லியிருந்தது. அவர் முன்னாடி 2 நாள் முன்னாடியே வந்துட்டார். சிங்கப்பூர்லேருந்து வந்தவர் ஏர்போர்ட்லேயே நின்று அவர் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சு, யாரும் ஓடிலாம் ஒளியில, திமுக காரனுக்கு ஓடி ஒளிகிற பழக்கமும் கிடையாது, வழக்கு வந்தால் நேரடியாக எதிர சந்திச்சு பேசுவோம், நாங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி தாவேக அரசாங்கத்தையும் முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அந்த டிராமா நாடகத்தையும் போட்டு பொழந்துட்டார். பெரிய அசிங்கமாக போச்சு. பார்த்தாரு, இந்த ஏவாவேலுவை எப்படியாவது லஞ்ச புகாரில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பேர் வாங்கிடலாம், மக்கள்கிட்ட திமுக தீய சக்தி, லஞ்ச வாங்குறவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ண நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயால முடியல. அப்போ அதுக்கு பலிகடை யாரையும் ஆக்கணும்ல. அப்போ யாரை ஆக்கலான்னு பார்த்தா, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய தலைவராக இருந்த அருண் ஐபிஎஸ்ஸை தூக்கி அடிச்சிட்டாங்க அந்த பதவியிலேருந்து. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அருண் கிட்ட பதவி கொடுத்தோன்னா உடனே அவர் திமுக மாஜிகள் எல்லாரையும் வீட்லையும் போய் பூந்து ரெய்டு அடித்து நிறைய பேரை லஞ்ச புகாரில் பிடிச்சி கொடுத்துருவாருன்னு எதிர்பார்த்தாரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார். எல்லா ஆஃபீஸாக ட்ரை பண்ணாங்க, பத்திரப்பதிவு துறையில் போய் ட்ரை பண்ணாங்க, பல லட்சங்களை பிடிச்சாங்க. என்னென்னமோ பயங்கரமாக நான் சொன்ன அந்த புது கத்தி ஃபார்முலா
புதுசா ஆட்சிக்கு வந்தா புதுக்கத்தி ஃபார்முலா ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வேலை பார்த்து கொடுத்தாரு. அப்ப கூட திருப்தி இல்லை. இவங்க எதிர்பார்த்தது பெரிய திமிங்கலங்கள் மாட்டோன்னு. சின்ன சின்ன கண்ட மீன் மாதிரி திணுண்டா ஒரு 1000 ரூபா வாங்கினவன், 2000 வாங்கினா, 5000 வாங்கினவெல்லாம் மாட்டினா ஒன்றும் பெருசா எடுபடவே இல்லை. பெரிய ஆட்கள்னா ஏவாவேலு மட்டும்தான். அவர் வீட்டில் மட்டும் தான் ரைடு அடிச்சாங்க. அங்க ரைடு அடிச்சும் ஒன்றும் பெருசா கிடைக்கல. இது வந்து ஏற்கனவே ஏவாவேலுக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, அதனால அவரை நீங்க வச்சுட்டு எந்த ரைடும் பண்ண முடியாதுன்னு சொல்லி மகேஸ்வரின்னு ஒருத்தவங்கள போட்டிருக்காங்க. இப்போ இவரை வந்து நம்ம அருணை வந்து தூக்கி காவலர் பயிற்சி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வேற கொடுத்துருந்தாங்க முன்னாடி. அதாவது சிங்கப்பூர்ல இருக்கும்போதே இங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னத்துக்காக அப்படின்னு சொன்னா, இனிமே இவர் வந்து வெளிநாடுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது, ஒருவேளை அவர் வந்தாருன்னா அவர் வருகையை முன்னாடியே சொல்லணும், அவரை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஏவாவேலு தரப்புல போய் வந்து நீதிமன்றத்தை நாடின உடனே அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு தடை போட்டாங்க. அது ஒரு இங்க சென்னை ஹைகோர்ட்லயே தடை போட்டாங்க. அது பெரிய பின்னடைவு, விஜய்க்கு பெரிய அசிங்கமா போச்சு, அவமானமா போச்சு. என்னடா இது, நம்ம போன எல்லா இடத்துலையும் நமக்கு திருப்பி ரிவிட் அடிக்கிறாங்களே அப்படின்னு பயந்துட்டாங்க. சரி, இதை விடக்கூடாது, நம்ம இது செஞ்சே தீரணும்னு ஏவாவேலுக்கும் ஏற்கனவே ஒரு வாய்க்கா தகராறு இருக்குன்னு முன்னாடி நான் ஒரு செய்தி போட்டிருக்கிறேன், வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். யாருன்னா நம்ம வளர்ந்துகட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அந்த அமைச்சருக்கும் இவருக்கும் ஆகாது. லாட்டரி வியாபாரி அவர், அந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஏவாவேலுக்கும் ஆகாது. திமுக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு 7.5 ஓடிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அவருக்கு மறுபடியும் இந்த கேஸை விடக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல போயிடுவோம் நம்மன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல உடனடியாக இந்த அவசரமா அந்த வழக்கை எடுங்கன்னு சொன்னோம்னா, அவங்க இதெல்லாம் ஒன்றும் அவசர வழக்கு எடுக்க வேண்டிய அவசியம், இதோட பெரிய பெரிய கேஸ்லாம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு எடுத்தாங்க. எந்த வழக்குனா, லுக் அவுட் நோட்டீஸ்க்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சொல்லி போட்ட வழக்கை இன்னைக்கு எடுக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து யார் முன்னிலையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. அது என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் விக்ரம் நாத் அப்படின்னு ஒருத்தர் மூலம், அவரும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா அப்படின்னு சொல்லி 2 பேர் அடங்கிய அந்த பெஞ்சுக்கு தான் இந்த வழக்கு வந்து வந்துச்சு. இந்த 2 பேர்ல வந்து விக்ரம்நாத்துக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் டெம்பர்னா என்னன்னா, நீங்க ஆர்கியூ பண்ணும்போது சரியா ஆர்கியூ பண்ணலாம், அதுல உண்மைகள் இருந்துச்சுன்னா கேட்டு பாராம். அதுல ஏதாவது நீங்க சுத்த ட்ரை பண்ணீங்க, ரீல் ஓட்ட ட்ரை பண்ணீங்க, அள்ளி விட ட்ரை பண்ணீங்கன்னா காண்டாயிருவாராம். அவருடைய நேச்சர் ஆஃப் இது. 2வது, எதுவுமே பார்க்க மாட்டாரா, போல்டா அடிச்சு விடுவாராம். இந்த வழக்கு அவர்கிட்ட வந்துச்சு. அப்புறம் இந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேக் மனு சிங்வின்னு சொல்லிட்டு அவர் வந்து காங்கிரஸ்காரர். அவர் தான் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சார்பாக ஆஜரானவர். அவர் என்ன, ஏற்கனவே திமுக அரசுலயும் அவர் தான் ஆஜராயிருக்கார். திமுக அரசுக்கும் அவர் தான் சுப்ரீம் கோர்ட்ல எந்த வழக்காக இருந்தாலும் தமிழ்நாடு அரசுல ஆஜராவாராம். அது காங்கிரஸ்காரரோட கணக்கு எப்படி இருக்கும், எங்க பச இருக்கு அங்க ஒட்டிப்பாங்க. இவ கூட பாருங்களேன், இப்போ திமுகல நின்று கூட்டணியில் நின்று 5 பேர் ஜெயிச்சாங்க. திமுக கூட்டணி திமுக தோத்து போச்சுனோடனே, தாவக ஜெயிச்சிச்சோடனே கூட்டணியாவது மண்ணாங்கட்டியாதுன்னு தூக்கி தூர வீசிட்டு ஓடி போய் துண்டு போட்டாங்க. இங்க இருக்கிற இடத்துல இருக்கிற கட்சியிலே தாவுகிற தைரியம் தன்னம்பிக்கை எங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டணியை உதறி விட்டுட்டு அங்க போய் ஜம்ப் பண்ணி ஓடி போனாங்க. 5 பேர், அதுல ஒருத்தர் 2 பேர் மந்திரியா வேற ஆயிட்டாங்க. இது ஒரு பெரிய ட்ராக்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இவர் வந்து ஆஜராகி வாதாடுறாரு தமிழ்நாடு அரசுக்காக. ஏற்கனவே வந்து ஏவாவேலு தரப்புல வழக்கறிஞர் ஒருத்தர் ஸ்ட்ராங்கான வழக்கறிஞர் வாதாடுறாரு. இதுக்கிடையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தாண்டி இப்போ இந்த வழக்கு இன்றைக்கு வந்தபோது தாவேக அரசு என்ன நினைச்சதுன்னா, நிச்சயமாக நமக்கு சாதகமான முடிவுகள் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். ஏவாவேலுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அந்த தடை இருக்குல்ல, அதாவது என்னன்னா அவருக்கு ஆதரவான தடை, லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை விதிச்சுட்டாங்க. அப்ப அது ஆதரவு யாருக்குன்னா ஏவாவேலுக்கு தான், பெனிஃபிட் வந்து அவருக்கு தான். இப்போ அவர் வந்து இன்றைக்கு ஆஜரம் ஆயிட்டார். லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாடி போய் ஒரு ஆஜரம் ஆயிட்டார். ஆஜரா அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு 5 மணி நேரம் விசாரணை முடிஞ்சு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து என்ன 5 மணி நேரம் கேட்டாங்க, நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் இது நான் வந்து என்கிட்ட இருந்த உண்மை அத்தனையும் சொல்லிட்டேன். இங்க எப்போ கூப்பிட்டாலும் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேவையில்லாம இதை வந்து ஊதி பெருசாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு களங்கத்தை விளைவிக்க தாவேக அரசு ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணது 40 லட்சம் பிடிச்சான்னு சொன்னதெல்லாம் சும்மா டுபா குருன்னு ஆகி போச்சு. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கிடையில அங்க உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தப்ப, விசாரணையில அவருக்கு வந்து அந்த தடையை வந்து நீக்கணும், அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும். ஏன்னா அவரு வந்துட்டாரு, திருப்பி ஒன்னாலும் எப்போ வேணாலும் திருப்பி ஓடி போயிடுவாரு. ஓடி போயிடுவாருன்ற வார்த்தையை அங்க பயன்படுத்திருக்காங்க.
யாருன்னா தாவேக அரசு சார்பில் ஆஜரான அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, ஏங்க அவர் வந்து முன்னாள் அமைச்சர், நீங்க கூப்பிட்ட உடனே அவர் வந்து முன்னாடியே டிக்கெட் போட்டாரு, அவர் சிகிச்சைக்கு போயிட்டாரு. போனவர் அவர் போய் சிகிச்சை முடிஞ்சு வந்துட்டாரு. வந்துட்டு இப்ப நீங்க எங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் அவர் அங்க ஆஜராகவும் ஆயிட்டாரு. அதற்கான எல்லா தரவுகளையும் அந்த தரப்பு எதிர்த்தரப்பு எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? அவருக்கு தடை விதிக்கணும்னா எதுக்கு தடை விதிக்கணும்? அவர் தான் வந்துட்டாரு. தேடப்படும் குற்றவாளியாக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் தான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாரு, ஆஜராயிட்டாரு. நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் முன்னாடி போய் ஆஜராகணும்னு சொன்னா அதையும் அவர் நேரா போய் ஆஜராயிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டாரு. வேற என்ன சொல்லணும்? இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் இப்படிலாம் கேட்காதீங்க. கேட்டு கோர்ட் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன், இந்த பிரேயரே வந்து கோர்ட்டுக்கு வரக்கூடிய பிரேயரே கிடையாதுன்ற மாதிரி கோவப்பட்டிருக்காங்க. இல்லைங்க, அவர் மீண்டும் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்னும் கோபமாயிட்டு இருக்காங்க நீதிபதிகள். நீங்க என்ன பிரேயருக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதிக்கப்பட்ட தடையை நீக்க சொல்லி வந்தீங்க. அதற்கு என்ன காரணம்னா அவர் வெளிநாட்டில் இருந்தாருன்னு சொன்னீங்க. அவர் சொன்ன தேதியில சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு போலீஸ் சொன்னதுபடி அவர் ஒபே பண்ணி போலீஸ்ல போய் ஆஜரும் ஆயிட்டார். அவர் தரப்பு விஷயத்த பேசிட்டு வெளியில வந்துட்டார். எப்போ வேணாலும் கூப்பிட்டா ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லிட்டார். இதற்கு வந்து நாங்க இந்த தடையை விதிக்க முடியாது. லுக் அவுட் நோட்டீஸ் என்பது தேவையில்லை, தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு இது அவசியம் இல்லைன்னு வெளுத்து விட்டாங்க. உடனே டக்குன்னு ஐயோ நமக்கு வந்து அசிங்கமா போச்சே, இப்ப வேற ஏதாவது ஒரு கிடுக்கு பிடி போட்டு பாஸ்போர்ட்டை முடக்கணும்னா அதை வச்சு கொஞ்ச நாள் அங்க ரீல்ஸ் கீல்ஸ் போட்டு திமுக முன்னாள் அமைச்சருடைய பாஸ்போர்ட்டை முடக்கிட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டாங்க நீதிபதிகள். பெரிய அவமானமா போச்சு, பெரிய அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தாவேகா தரப்புல ஆஜரான வக்கீலுடைய சொதப்பலான வாதத்தினால, ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள்னால ஏவாவேலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட அத்தனை குற்றங்களும் அங்க எடுபடவே இல்லை. அவருக்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட மட்டும் திமுகவை மட்டும் சும்மா விடல. அவங்க சொல்லிட்டாங்க, ஏங்க இதெல்லாம் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு பேசக்கூடாதுங்க, ஏன்னா நீங்க ஆட்சியில் இருந்தாலும் இதை தான் செய்வீங்க. இப்ப இன்னைக்கு அவங்க திரும்பி செய்றாங்க, நீங்க போய் அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இந்த பக்கமும் சம வெளுத்து விட்டுருக்காங்க. தாவேக அரசுக்கு பெரிய அசிங்கம், அவமானம், காரி துப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்க கூப்பிட்டா நீங்க போனோம், முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்களும் இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்களும் அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு போய் ஆஜராகி உங்க தரப்புலகத்தை சொல்லித்தான் ஆகணும். இது எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போய் வந்து இங்க நீதிமன்றத்துக்கு வந்தீங்கன்னா, நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கிற விஷயத்த நாங்க பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஆனா இது எதுவுமே சொல்ல மாட்டானுங்க, எந்த சேனல்லையும் சொல்ல மாட்டானுங்க, எந்த டிவிலையும் சொல்ல மாட்டானுங்க. ஏவாவேலுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருந்தா, இப்ப ஏவாவேலு வந்து பாஸ்போர்ட்டை ஒப்படை, அவருக்கு கொடுக்க லுக் அவுட் நோட்டீஸ் சரி அப்படின்னு ஏதாவது ஒரு வந்தா நேரம் பிரேக்கிங் ஓடி இருந்திருக்கும். பிரேக்கிங் போட்டு அப்படியே பின்னி பெடல் எடுத்திருப்பானுங்க. ஆனா அவருக்கு எதிராக வந்து அவருக்கு சாதகமா நடந்த விஷயம், தாவேகாவுக்கு ஆப்படிச்ச விஷயத்த எந்த சேனலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஆகவே இப்படியாக இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தாவேக அரசு செருப்படி வாங்கியிருக்கிறது. வார்த்தை செருப்படி. நீதிபதிகளை பொழந்து விட்டுருக்காங்க, வெளுத்து விட்டுருக்காங்க. தேவையில்லாத கண்டதுக்கெல்லாம் உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி தாவேக அரசனுடைய பிரேயரை தள்ளுபடி பண்ணியிருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம். பெரிய அசிங்கம். ஏன்னா இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வெளுத்து விட்டுருக்காங்க. அவருக்கு சாதகமாக வாதாடின காங்கிரஸ் வழக்கறிஞர் அவரும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்காரங்களே எப்படி இருப்பாங்க, எங்க பாசா இருக்கோ அங்க ஜம்ப் பண்ணுவாங்கல்ல, இங்க அசிங்கப்பட்டிருக்காரு. எனிவே மக்கள், இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பார்க்கலாம். நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரட்டும். உங்களால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.